பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளை இங்கு நாங்கள் பயிற்றுவித்து அதை எங்கள் வாழ்க்கையின் பயன்படுத்தி எங்களுக்காக கொடுத்த அந்த வெற்றியை எங்களது வாழ்க்கையில் நிலைநிறுத்த ஆண்டவரே உமது தூய ஆவியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் விசுவாசத்தை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். ஆமாண்டவரே, ஆண்டவர் இதையெல்லாம் முடித்து விட்டார். என்னெல்லாம் முடித்து விட்டார் அது சொல்கிறது என்பது சொல்வதுதான் அருள். அதை எப்படி நாம் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் தான் விசுவாசம். பொதுவாக ஒரு மனிதன் அருளாலும் நம்பிக்கையாலும் கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக்கப்படுகிறான். அதாவது அவனுக்கு அருள் மற்றும் நம்பிக்கையால் மீட்பு உண்டு. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை பற்றி தான் நாங்கள் இங்கு படிக்க போகிறோம் ஆண்டவரே. அதற்காக என்னை மறைத்து நீர் தாமே பேசப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் படிக்க போகும் அனைத்து இறை வார்த்தைகளையும் எங்கள் மனதில் ஆழமாக பதியுமாறு உம்மை வேண்டுகிறோம். அதே போல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் படித்த அனைத்தையும் செயல்பட உமது தூய் ஆவியின் அருள் எங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது ஆண்டவரே. அதை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. இயேசு ராஜா வாழ்க. ஓகே, நேற்று கொஞ்சம் பேர் வரல. நேற்று என்ன பார்த்தோன்னா, நம்ம இது வரைக்கும் அருளை பற்றி படிச்சுட்டு வந்தோம். கரெக்டாக? அருள்னா என்ன, கிருபை, கிரேஸ், அதை பற்றி என்ன, அது நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது, கிரேஸ், அந்த அருள்ன்றது கடவுள் எல்லாத்தையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஓகேவா? நேற்று என்ன ஒரு வசனம் பார்த்தோன்னா, 2 பேதுரு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2 பேதுரு 1:3. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறைவல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். ஸோ நம்ம எதற்கு அழைத்தார்? இறைப்பற்றுடன் வாழ்க்கை வாழ்வதற்கு அழைத்தார். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் நடத்துவதற்கும் நமக்கு தேவையான கிரேஸ். நாம இந்த இறைப்பற்றுடன் வாழ்றதுக்கு நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதை வாழ்றதுக்கும் அதை நடத்துவதற்குமே என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கடவுள் இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு எல்லாத்தையும் நடத்திவிட்டார். இப்போ இந்த இறைப்பற்றுடன் வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தடைக்கல்லாக இருக்கிறது அந்த பாவசாயல். அப்போ நேற்று நாம் அந்த பாவசாயல் எப்படி இந்த உலகத்துக்கு, நேற்று ஒரு புதுசாக ஒரு சிஸ்டர் வந்தாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இந்த பாவசாயல் ஆதாம் மூலியமாக இந்த உலகத்துக்கு வருது, தூய இயேசு கிறிஸ்து எப்படி, ஓகே, ஸோ அந்த பாவசாயலை எப்படி எடுத்தாரு, அதை பற்றி நாம் எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சார்ன்றதை பற்றி நாம் பார்த்தோம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே இந்த நிலை வாழ்வை கொடுக்கறதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வருகிறார். இறைப்பற்றுடன் வாழ்க்கை வாழ்வதற்கும் அதை கொடுப்பதற்கு தான் இயேசு வருகிறார். அதை நமக்கு தடைக்கல்லாக இருக்கிறது இந்த பாவசாயல். பிரேஸ் காட். அப்போ இந்த பாவசாயலை
எடுத்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியான கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை இறைப்பற்றுடன் வாழ்வதற்கு நம்மளால வாழ முடியும். பிரேஸ் காட். ஓகே. அதுதான் அதை பற்றி தான் நேற்று நாம பார்த்தோம். ஓகே. இப்போ எபேசியர் 2:8 நம்ம விசுவாசம் நம்பிக்கை பத்தி நாம பார்க்கிறோம். ஓகே. இப்போ நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் செயல். அப்போ ஒருத்தருடைய மீட்புக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று வந்து அருள், அதாவது கிருபை. இன்னொன்று வந்து நம்பிக்கை, விசுவாசம் என்று சொல்லுவாங்க. பிரேஸ் காட். இது ரெண்டும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பாவத்திலிருந்து மீட்க உதவுகிறது. அப்போ அந்த மீட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, கடவுளுடைய அந்த இறைப்பற்றுடன் வாழ்வதற்கு தகுதியான எல்லாவற்றையும் நம்ம எடுத்து வாழ்வதற்கு இந்த நம்பிக்கை உதவி செய்கிறது. பிரேஸ் காட். அதை பற்றி தான் நேற்று நாம பார்த்தோம். அப்போ நாம இந்த கிருபையை பற்றி பார்த்துட்டோம், அருளை பற்றி பார்த்தோம். நம்பிக்கை என்றால் என்ன? சரி, இந்த நம்பிக்கை தான் இப்போ அடுத்த கட்டமா நம்ம பார்க்க போறது. அதுதான் நேத்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தோம். இப்ப பாருங்க, இந்த கடவுள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அது வந்து கிருபை. என்னென்னலாம் செஞ்சு முடிச்சாருன்றத வந்து சொல்றது கிருபை. அதை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறோன்றது தான் விசுவாசம். கடவுள் செஞ்சு முடிச்சத நாம எப்படி அதை அனுபவிக்கிறது, அதை எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறது, அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். எதை நீங்க விசுவாசிக்கிறீங்க, எதை நம்ப போறீங்க, அப்போ எதை நம்பினா உங்களுக்கு விசுவாசம் வரும், எதை நம்பினா உங்களுக்கு விசுவாசம் வரும்ன்றதை வந்து நாம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நம்பிக்கை, விசுவாசம் அப்படின்னா என்னது? அதுதான் எபிரேயர் 11:1. ஓகே, இங்க பாருங்க. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இப்போ நம்ம இந்த தகுதியில்லாத ஒருத்தனுக்கு கொடுக்கறது தான் கிருபைன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நமக்கு வந்து அது என்னது, நரக வாழ்க்கையில இருந்து நம்மளை காப்பாற்றி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத வந்து இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அதை வந்து செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், நாம் அதை எப்படி வாழ போறோம், அதை வாழ அந்த வாழ்க்கையை வாழ உதவுறது தான் இந்த விசுவாசம், அதுதான் இந்த நம்பிக்கை. இப்போ பாருங்க, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஓகே, இந்த நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. ஓகேவா? இப்போ இதை பார்த்தோம்னா, பார்ட் ஏ முதலாவது பகுதியில இந்த நம்பிக்கைக்கு இல்லை இந்த விசுவாசத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னது? கிரேஸ். இல்ல, நாங்க ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்வி வந்து எதிர்நோக்கு. எதிர்நோக்கு. அந்த கேள்விக்கான பதில் வந்து அந்த இதுல அந்த வசனத்தில் தான் இருக்கும். பாருங்க, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அப்போ இந்த நம்பிக்கைக்கு முதலாவதாக தேவைப்படுகிறது வந்து எதிர்நோக்கு. ஓகேவா? எதிர்நோக்குனா என்ன பிரதர்? எதிர்நோக்குன்றது ஹோப். வாட் இஸ் தி மீனிங்? ஹோப். ஓகே. ஓகே, எதிர்நோக்கு இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. எதிர்நோக்குனா என்னது? ஹோப்னா என்னது? ஏன்னா சில நேரங்கள்ல நம்மளது விசுவாசம் செயல்படாம போறதுக்கு காரணம் இந்த எதிர்நோக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு.
இந்த எதிர்நோக்க சரியா படிச்சா, புரிஞ்சால் மட்டும் தான் நம்மளுடைய விசுவாசம் பலப்படுத்தப்படும். ஓகே. எதிர்நோக்குன்றது என்னது? அதிலேயே போட்டிருக்கு எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அப்போ ஒரு புரியுது. விஷயத்த நீங்க எதிர்நோக்கி இருக்கிறீங்க. அது கிடைக்கும், ம். கிடைக்கலாம். ம். எப்படின்னா, அது வந்து உங்களுடைய டிசையர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய விருப்பம், ம். உங்களுடைய கற்பனை. என் பையன் இந்த மாரி இருக்கணுன்றது ஒரு எதிர்நோக்கு. எனக்கு இந்த மாரி ஒரு ஒரு பையன் கிடைக்கணும், இந்த மாரி ஒரு பொண்ணு கிடைக்கணுன்றது கல்யாணம் பண்ணவங்க போறவங்களுடைய ஒரு எதிர்நோக்கு. நான் வந்து இந்த இடத்துல படிக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு டிசையர். ஸோ ஒரு இமேஜினேஷன். அவங்க கேள்விப்பட்டா நான் கனடால போய் படிக்கணும், நான் ஸ்விட்சர்லாந்துல போய் படிக்கணும், நான் நியூசிலாந்துல போய் படிக்கணும். அப்படின்றது எதிர்நோக்கி இருப்பவை. ஓகேவா? அந்த எதிர்நோக்கு இருந்தால் மட்டும் தான் இந்த விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எதிர்நோக்குன்றது தான் நமக்கு விசுவாசத்துல ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. இந்த எதிர்நோக்கு எங்க இருந்து வரும்? எதிர்நோக்க நமக்கு எப்படி நமக்கு எதுல கிடைக்கும்? கடவுள் மேல விசுவாசம் ஓகே. நம்பிக்கை பாதி வச்சா கரெக்ட்டு. கிடைக்கும். கடவுளுடைய இறை வார்த்தையில இருந்து தான், வாக்குறுதிகள்ல ம். இருந்து தான் இந்த எதிர்நோக்கு நமக்கு வரும். ஓகேவா? அதுக்கான ஒரு வசனம் என்னன்னா, ரோமையர் 13 ம். 15:13 ம். ரோமையர் 15:13 ம். நான் ஸ்லோவாவே போறேன். ஏன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்களேன். எதிர்நோக்கை தரும் கடவுள். ம். அப்போ எல்லா இடத்துலயுமே இன்னும் இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி இருக்குன்னா, காட் ஆஃப் ஹோப்ன்னு இருக்கும். ம். இப்போ காட் ஆஃப் ஃபெய்த்தா, காட் ஆஃப் ஹோப்பான்ட்டு ஏதோ ஒரு கேள்வி கேட்டா, இப்போ உங்களுக்கு குழம்பும். இப்போ நம்ம கடவுள் வந்து ஃபெய்த்தா, ஹோப்பா அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு வரும். விசுவாசத்தின் கடவுளா? இல்ல எதிர்நோக்கை தரும் கடவுளா? 2த்தையும் குடுக்குறது அவர்தான். அதுல வந்து டவுட்டே கிடையாது. 2த்தையும் அவர் தான் குடுக்குறாரு. ஆனா, 1த்துக்கும் 1 என்னன்னா, இப்ப பிணைஞ்சு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன். ஆ 1 கொரிந்தியர் 13 ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இங்க பார்க்கணும். என்னன்னா, இங்க பாருங்க சொல்றத பாருங்க. ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3ம் நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. அப்போ இந்த ம். முழுமையா இந்த பைபிள் முழுமையாவுமே விசுவாசம், எதிர்நோக்கு, அன்பு. இது 3 பத்தி தான் இருக்குது. இது 3மே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க? இட் கோஇன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அ ஒன்னை நோக்கி ஒண்ணு சார்ந்து இருக்கும். இத தனியா பிரிக்கவும் முடியாது. எதிர்நோக்கு இல்லன்னா, நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லன்னா, கடவுள் மேல அன்பு இருக்காது. இல்ல ஒருவேளை கடவுள் மேல அன்பு இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய விசுவாசம், அவர் எதிர்நோக்கி எதுவுமே வேலை செய்யாது. எதிர்நோக்கு இருக்கு, விசுவாசம் இல்லன்னா அன்பு வேலை செய்யாது. புரியுதா? ஒவ்வொன்னுமே எல்லாம் சேர்ந்து பின்னி பிணைஞ்சு இருக்குது. அதாவது தனியா எடுக்க முடியாது. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையால் உள்ளது. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது 3த்துலயும் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு. கடவுளுடைய அகாப்பே லவ் பேரன்பு. அதுதான் முக்கியமானது. ஓகேவா? இப்ப நாம திருப்பியும் ரோமர் 15, 15, 13 போவோம். எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெருமகிழ்ச்சியாலும், அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்றும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக. பிரேஸ் காட். எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெருமகிழ்ச்சியாலும், அமைதியாலும். ஸோ இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு என்ன கொண்டு வருது? பெருமகிழ்ச்சி, அப்புறம் அமைதி.
ஸோ பிலீவ், த்ரூ பிலீவ் யூ கெட் ஜாய் அண்ட் பீஸ். ஓகேவா? இப்போ இந்த எதிர்நோக்கு எங்க இருந்து நமக்கு கிடைக்கும்னா, கடவுளுடைய வாக்குறுதியில இருந்து தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் எதிர்நோக்கை தரும் கடவுள்னு சொல்லியிருக்கு. ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு ஒரு உடம்பு சரியில்லாத ஒருத்தர கொண்டு போய் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அவர்கிட்ட ஏவ பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர பார்க்க போம்போது, டாக்டர் என்னப்பா சொன்னாரு அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொல்றாரு, இன்னும் 2 மாசம் தான் நான் வாழுவேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் என்னால வாழ முடியும். அதுக்கப்புறம் இத குணப்படுத்த முடியாது. என்னைய கூட்டிட்டு போ சொல்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன குடுக்குறாங்க வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அவருக்கு எதிர்நோக்கு இருக்குமா? இல்ல எதிர்நோக்கு இல்லாம இருக்குமா? இருக்கும். அவர் கடவுளுடைய வார்த்தைலாம் எதுவுமே கேட்டது கிடையாது. இப்ப நீங்க தான் முதலா சொல்லப் போறீங்க. அப்போ அவருக்கு எப்படி இருப்பாரு? அது எதிர்நோக்கு வர கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவருக்குள்ள அந்த அவருடைய சிந்தனையில என்ன ஓடிட்டு இருக்குன்னா, 2 மாசம். நெகட்டிவ். இன்னும் 2 மாசம். அப்போ அவருக்கு ஹோப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டாக்டரே சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு இதுல அவங்க இருப்பாங்க. இப்போ நீங்க அந்த இடத்துல போயிட்டு பேசப் போறீங்க. இப்போ முதலாவது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு டெஸ்டிமனிய குடுக்குறீங்க. என்ன டெஸ்டிமனி? இதே மாரி ஒருத்தர் ஒரு நபர் இதே மாரியான ஒரு நோயில அவதிப்பட்டுட்டு இருக்கும்போது, அவர் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு, அவரு எப்படிலாம் அந்த கடவுளுடைய வார்த்தை அவருக்கு வாக்குறுதி, விசுவாசம் எல்லாத்தையும் உண்டாக்கி, எப்படி அந்த நோய எதிர்த்து நின்னு, கடவுளுடைய வார்த்தையில எதிர்த்து நின்னு, வெற்றி அடைஞ்சு, எப்படி இப்போ பரிபூர்ணமா குணமா இருக்கிறாருன்ற ஒரு டெஸ்டிமனி. அத அவர்கிட்ட குடுக்குறீங்க. அவர்கிட்ட குடுத்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க? நான் அடுத்த வாட்டி உங்க வர வரைக்கும், நீங்க இத கேளுங்க. நான் ஒரு 3 நாள் கழிச்சு வரேன். அப்போ நீங்க இத கேளுங்க. ஆனா, இத டெய்லி நீங்க கேட்கணும். இது ஒரு 1 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம், இல்ல 3/4 மணி நேரம் உள்ள மெசேஜ் இத டெய்லி நீங்க கேட்கணும். அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இத நீங்க கேளுங்க. இதுலருந்து இந்த வியாதியிலருந்து எப்படி வெளியில வருதுன்றது உங்களுக்கு இயேசு சொல்லிக் குடுப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்க. அப்போ அவரு அந்த 3 நாள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு என்ன ஆகும்? அந்த ஹோப்லெஸ்னஸ் எதிர்நோக்கே இல்லாத இடத்துல, அவருக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்நோக்கு உண்டாகும். புரியுதா? ஓ! புரியுது. நம்மள மாரி இவரும் இருந்திருக்காரு. அப்போ இவர கடவுள் காப்பாத்தியிருக்காரே! அப்போ இதுல நாமளும் இத செய்வோம். அப்போ நமக்கு இன்னும் வாழ முடியும் அப்டின்ற ஒரு எதிர்நோக்கு அவருக்கு ஒரு ஸ்லைட்டா அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே. புரியுதா? இப்போ என்ன பண்றீங்க? அடுத்த ஒரு 3வது நாள் போயிட்டு நீங்க போம்போது, வழக்கத்துக்கு மாறாக அவர் கொஞ்சம் தெம்பா இருக்கிறார். அவர் சொல்றார், "நான் கேட்டேன். எனக்கு இப்போ ஒரு ஒரு புது தெம்பு கிடைச்சிருக்கு. இது டிஃபரெண்ட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்றீங்க? டீச்சிங்ஸ், வாக்குறுதிகள், என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒண்ணொண்ணா சொல்ல என்ன ஆகுது? அந்த எதிர்நோக்கே இல்லாத இடத்துல இருந்து எதிர்நோக்குக்கு எதிர்நோக்குல இருந்து அவருக்கு அந்த விசுவாசம் உண்டாகுது. இப்போ அந்த விசுவாசம் உண்டாகும்போது என்ன நடக்குது? எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அதுதான் விசுவாசம். அதாவது நான் கண்டிப்பாக குணம் பெறுவேன். குணம் பெற்று விட்டேன். இதுக்கு முன்னாடி குணம் பெற முடியாதுன்னு இருந்த இடத்துல, குணம் பெறலான்ற ஒரு முடிவு இடத்துக்கு இப்போ விசுவாசம் வரும்போது நான் குணம் பெற்று விட்டேன். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு என்னையை என் பாவங்களை சிலுவையில் சுமந்து அறவே ஒழித்துவிட்டு என்னை ஒரு நீதிமானாக்கி எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் என்னை விடுவித்துள்ளார் என்றத நாம 1 பேதுரு 2:24 அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அவருக்கு என்ன இது கண்டிப்பா நடந்தே தீரும். இவருக்கு நடந்ததுன்னா அது எனக்கும் நடக்கும்ன்ற உறுதி அவருக்கு வர ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். புரியுதா?
அது புரியுதுங்க வந்து பிரதர். கண்ணுக்கு புலப்படாதவை. நம்மளுடைய நேச்சுரல் கண்களால அத பார்க்க முடியாது. மாறாக நம்மளுடைய அகக்கண்கள் வழியாக பார்க்கும்போது, அந்த அந்த இத பத்தி அவருக்கு அந்த பயமே இருக்காது. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. கண்ணுக்கு புலப்படாதவை, அதாவது இப்போ அந்த சிட்யூவேஷன் தான் அவர் கண்ல வரும். இப்போ இந்த இத படிக்கும்போது, நம்பிக்கை என்றது, விசுவாசம் என்றது என்னன்னா, கண்ணுக்கு புலப்படாதவை. ஃபெய்த் இஸ் ஆல்வேஸ் அன்சீன். பிரைஸ் காட். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அந்த பயமே அவருக்கு இருக்காது. அதுதான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ இந்த கான்செப்ட், இந்த சிஸ்டம அப்படியே நம்ம வாழ்க்கையில நாம வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். பாருங்க. நமக்கு 2 பேதுரு 1:3 படி நமக்கு கடவுளுக்கு ஏற்புடையவான ஒரு வாழ்க்கையை கடவுள் நம்மை வாழ்வதற்காக நம்மை அனைவரும் அழைத்திருக்கிறார். ஆனா, அந்த தடுத்து நிறுத்துறது என்னது? பாவ சாயல். இப்போ நாம வந்து பைபிள படிக்க வரோம். அப்ப என்ன கேட்கிறோம்? கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனித சாயலில் வந்து நம் பாவங்களை எல்லாத்தையும் சுமந்து சிலுவையில் அறைந்து விட்டார். அறவே ஒழித்து விட்டார். இப்போ நாம நீதிமானாக வாழ முடியும். கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ முடியும். கடவுளை மாரி வாழ முடியும் என்ற ஒரு எதிர்நோக்கு நமக்கு இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த எதிர்நோக்கு கிடைக்கும் என்னும் உறுதி. அப்ப அந்த எதிர்நோக்கு நம்மள காப்பாத்தவே முடியாது. நாம வந்து நரகத்துக்கு தான் போவோன்ற ஒரு நிலைமையில இருந்து, நாம என்ன பண்றோம்? அந்த எதிர்நோக்குக்குள்ள வரோம். ஆண்டவருடைய வாக்குறுதிகள் எடுக்கிறோம். அத படிக்க படிக்க என்ன பண்றோம்? அது அப்படியே அந்த எதிர்நோக்கு வந்து நம்பிக்கையா மாறுது. நம்பிக்கையா மாறும்போது நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் பாவியா இருந்தேன். ஆனா, இப்ப நான் பாவி கிடையாது. ஏன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் உயிர் விட்டு, உயிர் தியாகம் மே செஞ்சு என்னை முழுமையாக மீட்டுள்ளார். அதை நான் நம்புகிறேன். அது உங்க கண்ணுக்கு புலப்படாதவை. ஆனா நம்புகிறேன். நீங்க நம்பும்போது உங்க வாழ்க்கையில தூய ஆவியானவர் செயல்படுத்துவார் தெரியுமா? அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். அதுதான் விசுவாசம். புரியுதா? புரியுதுங்க பிரதர். அப்போ நமக்கு நம்ம படிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5:21ல நாம் ஏ ஓகே. அத போய் பார்ப்போம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு. அப்போ நாம ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவநிலை ஏற்ப செய்தார்ன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம பாவத்தை எல்லாத்தையும் கடவுள் இயேசு கிறிஸ்து மேல சுமந்து போட்டு நம்மை ஏற்புடையவராக்கி விட்டார். நம்மளை நீதிமானாக்கி விட்டார் என்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது, நாம் அதை நம்பும்போது, நாம் அந்த பாவ சாயலை எடுத்துவிட்டு, இது பாவம் செஞ்சா இது தப்புன்ற ஒரு உணர்தலுக்கு வரோம் தெரியுமா? அதுதான் விசுவாசம். இப்போ உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நீங்க உங்கள வந்து வாங்க நாம போயிட்டு ஒரு வங்கிய போய் திருடலாம்ன்னு சொன்னா நீங்க வருவீங்களா? வரமாட்டோம். ஏன்னா அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது. யார் சொல்லிக் குடுக்குறா? அ மைண்ட்ல தப்பு அடுத்தவங்களோட யார் சொல்லிக் குடுத்தா இருக்கக்கூடாது. உங்களுக்கு அது தப்புன்ட்டு? கடவுள் சொல்லிக் குடுத்தாரு. கடவுளுடைய அவரோட வார்த்தையில வார்த்தை. அது இருக்குது. அத நீங்க படிச்சிருக்கீங்க. அப்போ அந்த அ, தப்பு வரும்போது தூய ஆவியானவர் உங்களுக்கு வந்து நிறைவூட்டுறாரு. அத ம், நிறைவுறுத்தும்போது தப்புன்ற உங்களுக்கு தெரியுது. அத நீங்க என்ன பண்றீங்க? செய்யாம ம், இருக்கிறீங்க தெரியுமா? அதுதான் விசுவாசம். ம், இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்ல. அந்த ஒ 1 பேதுரு 2:24 படிக்கிறீங்க. அதுல இருக்கும் உண்மைய உணர்றீங்க. இப்ப என்ன பண்றீங்க? அத படிச்சு தியானிக்கும்போது, அதுல என்ன போட்டிருக்கு? நீங்கள் இந்த நோயிலிருந்து குணப்பட்டு விட்டீர்கள். அவருடைய தழும்புகளால் நாம் அனைவரும் குணமானீர்கள்ன்னு போட்டிருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அத நம்புறீங்கன்னா, நீங்க வந்து பெட்ல இருக்க மாட்டீங்க. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பீங்க.
ம். அதுதான் விசுவாசம். ம். புரியுதா? ம். சார் நம்ம ஒரு புரியுது. எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே. திருப்பி நம்ம 11க்கு போயிட்டு நம்ம இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஓகே. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. எப்போ கிடைக்கும்? அ நாளன்னைக்கா? அடுத்த வருஷமா? நம்பிக்கை இருந்தா உடனேயும் கிடைக்கும். ஆ. பிரசன்ட் டென்ஸ். அதாவது நம்பிக்கை என்பது பிரசன்ட் டென்ஸ். நவ் இஸ் த ஃபேத் ம். அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல வரும். இப்ப ம். விசுவாச நம்பிக்கை என்றது நீங்க என்னைக்கு அதை நம்புறீங்களோ, நம்பி விசுவாசித்து செயல்ல காட்டுறீங்களோ, அப்பவே அது உங்களுக்கு நடந்துருச்சு. கிடைக்கும். எதிர்நோக்கி இருப்பவை நாளை கிடைக்கும். கிடைக்கும், இல்ல அடுத்த வருஷம் கிடைக்கும்னு போடல. இருப்பவை கிடைக்கும், இப்பவே கிடைக்கும் என்னும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு போறது. ம். அப்போ விசுவாச நம்பிக்கைன்றது இப்ப நீங்க ஒரு 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 ஒருத்தர் வந்து ஒரு ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அவருக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு தன்மையில இருக்கும்போது, அவர் வந்து இந்த பைபிள பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த அ ஒரு எதிர்நோக்கி இல்லாத இடத்துல ஒரு எதிர்நோக்கு வருது. அவர் வார்த்தைய தியானிக்க, தியானிக்க, தியானிக்க அவர் என்ன பண்றாரு, அப்பவே நம்பும்போது, அந்த அந்த விசுவாசம் அது செயல்பட ஆரம்பிக்குது. ஆனா, அதோட மேனிஃபெஸ்டேஷன் வேணா டிலே ஆவலாம். ம். புரியுதா? இப்போ இப்போ ம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து அந்த அத்திமரத்த சபிக்கும்போது, அந்த ம். அத்திமரம் செத்தது வந்து அடுத்த நாள் தான் எல்லாருக்கும் தெரிய வருது. ஆனா, ம். அது என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவ சபிக்கும்போது அப்பவே அது வந்து செத்து போச்சு. ஆ. அது அந்த அந்த சாப்பாடெல்லாம் போக போய் அது ஸ்டாப் ஆக தான் அடுத்த நாள் தான் அந்த அத்திமரம் அப்படியே புரண்டு கீழ விழுது. ஸோ த ம். மேனிஃபெஸ்டேஷன் வேணா நம்மளுக்கு லேட்டா வரும். லேட்டா வர ம். வரைக்கும் கூட நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த விசுவாசத்தில தான் நிலைத்து இருக்கணும். ம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எதிர்நோக்க வச்சு நீங்க வந்து ஜெபம் பண்ணக்கூடாது. அப்போ ம். எதிர்நோக்கு வழியா தான் விசுவாசம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து, கடவுளே கண்டிப்பாக இது எனக்கு செய்வீங்க, கண்டிப்பாக இது எனக்கு செய்வீங்க, கண்டிப்பாக இது எனக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ம். பண்ணுவாங்க. அத பட்டு இப்ப கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாள் கடவுள் என்னை குணப்படுத்துவாருங்க. உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓ! எதிர்நோக்குல இருக்கிற ஒரு அறிக்கை. அந்த ம். மாரி இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றாரு. இந்த எதிர்நோக்கு எப்படி வரும்னா, எதிர்நோக்கை தரும் கடவுள். இந்த எதிர்நோக்கு வந்து கடவுளுடைய வாக்குறுதிகள்ல இருந்து தான் வரும். ம். அந்த கடவுளோட வாக்குறுதிய பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏற்கனவே முடிஞ்சது தான் இருக்கும். ம். ஃபியூச்சர்லயோ பிரஸ் பிரசன்ட் டென்ஸ்லயும் இருக்காது. ஓகே ஃபியூச்சர்ல இருக்காது. பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அது வந்து ஏற்கனவே செஞ்சு முடிச்சது சிலுவையில. அத அப்போ எடுத்து பிரதர் நம்ப நம்ப வந்து ஏதாவது கடவுள்கிட்ட ஒரு ஒரு ஹெல்ப் கேட்கிறோம். அப்ப தேங்க் யூ லார்ட் ஐ ஆல்ரெடி ரிசீவ்ட் வாட் ஐ வாண்ட். அப்படி சொல்லலாமா? ஆமா. நீங்க ம். கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த அ எனக்கு இந்த உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ம். கடவுளே எனக்கு வந்து உம்முடைய வார்த்தை அந்த வாக்குறுதிய வச்சு நீங்க வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜெபிக்க ம். ஆரம்பிச்சுட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துனா தான் நீங்க கிடைச்சிருச்சுன்னு நம்புறீங்கன்றது அர்த்தம். ம். அதுதான் பாருங்களேன், இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அந்த உறுதி ம். இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அ நிம்மதியா இருக்கலாம். நிம்மதியா இருக்கணும்னா நன்றி செலுத்தி நிம்மதியா இருப்பீங்க. ம். அதுதான் அந்த ட்ரஸ்ட். அதுதான் அந்த உறுதி. நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. ம். அப்போ அது கிடைக்கும் என்னும் உறுதி விஷயம் என்னன்னா, நம்ப விசுவாசம் கரெக்ட்டா இருக்கு, எதிர்நோக்கு கரெக்ட்டா இருக்கு. இது எனக்கு நடக்குமா? நடக்காதான்ற ஒரு டயலமால நம்ம போம்போது தான், நமக்கு என்ன ஆகுது? பிரச்சனையில கொண்டு போய் முடியுது. டவுட் பண்ணக்கூடாது. ஆ. நீங்க கடவுள்கிட்ட ஒண்ணு கேட்டுட்டீங்கன்னா, அவருடைய வாக்குறுதிய எடுத்து கேட்டுட்டீங்கன்னா, அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஏன்னா கடவுள் ஐசாயா 55:11 என்ன சொல்லியிருக்காரு? என் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் அதனுடைய வேலையை
முடிக்காமல் என்னிடம் திரும்பி வராது ம். அப்படின்னு சொல்லியிருக்காரா? அப்போ அவருடைய ம். வாக்குறுதியை எடுத்து நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது, அதன் வழியாக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அத பத்தி கண்டுக்கவே கூடாதாம். நம்மளுடைய வேலை என்னன்னா, அது ம். கிடைக்கிற வரைக்கும் நன்றி செலுத்திட்டு இருக்கணும். ம். அதுதான் நம்மளுடைய வேலை. இப்போ இந்த அவர் பேர் என்ன சொல்லலாம்? விவசாயிகள்லாம் இருக்காங்க தெரியுமா? ம். கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ம். என்ன பண்றாங்க, இந்த விதைய வாங்கிட்டு வராங்க. கடையில போயிட்டு ம். என்ன வேணுமோ அந்த விதைய வாங்கிட்டு வராங்க. ஓகே. ம். அதுல ஒரு விவசாயி என்ன பண்றாரு, ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய நிலம் இருக்கு. அதுல போயிட்டு விவசாயம் பண்றாரு. இந்த விதைய நட்டு வைக்கிறாரு. ஓகே. காலையில நட்டு வைக்கிறார், சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்ப அவர் ம். தூங்க போறாரு. ம். தூங்க வந்துட்டாரு. ம். தூங்குறாரு. நாளைக்கு காலையில திருப்பி வரும்போது, அந்த நிலத்துல என்ன இருக்கும்? நிலம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா, அவ்வளோ அவ்வளோ ஃபாஸ்ட்டா அது விதைய தான் ஜெர்மினேட் விதைச்சாரு. அப்ப பண்ணாது. அந்த விதை முளைச்சிருக்கணும்ல? உடனே இல்ல பிரதர். சரி. அப்போ அவர் என்ன பண்றாரு, "ஐய்யயோ! முளைக்கலையே, விதையில ஏதோ ப்ராப்ளமோன்னு" சொல்ட்டு அவர் தோண்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? அது அப்படிதான் இருக்கும். ஆனா பொறுமை அந்த இருக்கணும்ல. விதை செத்து போயிடும். ஆ, யா, ஏன்னா, யா. அதோட வேலையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வச்ச உடனே ம். அதோட அத உள்ள வச்ச உடனே அதோட வேலை ஸ்டார்ட் ஆயிடும். ம். ஆனா அத திருப்பி ம். தோண்டும்போது என்ன ஆகுது? அந்த விதை திருப்பி செத்து போகுது. ம். அப்போ டெய்லி இத பண்ணிட்டு இருந்தாருன்னா, அப்ப என்ன நடக்கும்? அது ஐயோ! இது எல்லாமே செத்து போச்சே! ஜெர்மினேட் பண்ண திருப்பி போயிட்டு முடியாது. வரும்போது, அத தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். அ. நாம என்ன பண்றோம்? அந்த விதைய அதோடைய வேலைய செய்ய விட மாட்டேன்றோம். அதுக்கு என்ன ம். வேணும்? அதுக்கு தண்ணி வேணும், ம். உரம் போடணும், ம். காத்து அந்த இதெல்லாம் வந்து அந்த பூமி வந்து குடுக்குது. அந்த ம். வெயில், இயற்கை வெளிச்சம், இயற்கை குடுக்குது. இயற்கைக்கு என்ன தேவையோ, அந்த அந்த விதைக்கு இயற்கை வழியா என்ன வேணுமோ, அத வந்து இயற்கை குடுக்குது. ம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த நாம செய்றோம். என்னது? தண்ணியும் வரும். ஒரு காலத்துல மழை இல்லன்னா நம்ம தண்ணி ஊத்துறோம். அப்புறம் ம். வந்து அதுல வந்து அந்த உரம்லாம் போடுறோம். டெய்லி ம். வந்து காக்கா, இது குருவிலாம் அத இது பண்ணாம பாத்துக்கிறோம். ம். ஸோ டெய்லி இத பண்ண ஒரு 1 வாரத்திலயோ, 2 வாரத்துல என்ன ஆகும்? சின்னதா ஒரு முளைக்க ஆரம்பிக்கும். ம். ஓகேவா? அப்போ திருப்பியும் ம். அத பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்களா? ஐய்யய்யோ! இல்ல இல்ல இன்னும் இவ்வளோண்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க அ ஒரு மாரி இருப்பீங்களா? வைக்க ஆரம்பிச்சுடுதேன்னு ஓகே. இல்ல சந்தோஷப்படணும். உங்களுக்கெல்லாம் குழந்தைங்க இருந்ததுல்ல? ம். ம். உங்க ம். குழந்தைங்க பொறந்த உடனே பல்லு இல்லன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு டாக்டர்ட்ட போய் கேட்டீங்களா? இல்ல. ஐய்யய்யோ! என் குழந்தைக்கு பல்லு இல்ல. டாக்டர் டென்டல் சர்ஜன்ட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? அம்மா பொறந்த குழந்தைங்க பல்லு இருக்காதும்மா. பொறுமையா தாம்மா வரும்ன்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்புவாரு. அ. அதே மாரி அ. நீங்க எந்த விதைய போட்டாலுமே முதல்ல சின்னதா தான் வரும். ம். அப்புறமா தான் அது வந்து பெருசா, 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 பெருசா வளர வளர தான் ம். அதோடைய முழு ம். இதையும் நம்மளால பார்க்க முடியும். நாம என்ன ம். பண்றோம்? முதலாவது அத புதைச்சு அத உள்ள போட்டுட்ட பிறகு அத டெய்லி தோண்டுறோம். கிடைக்குமா? 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 கிடைக்கலையா? ஐயோ! நம்ம தப்பா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறோம். ம். ஒரு வேள நாம தோண்டாம இருக்கும்போது கூட சின்னதா ஒண்ணு வந்ததுன்னா, "கடவுளே! நான் சின்னது கேட்கலையே! நான் பெருசு தானே கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ம். திருப்பியும் அந்த ம். இது வேணாம் ஒரு இது கிடைக்காதுன்றது வரும். அது வந்து வளர விடணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வந்து வளரும். எடுத்த ம். எடுப்பிலே நாம வந்து இப்போ ஒருத்தர் ஒருத்தர் இப்ப நாங்கலாம் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது பாப்பாவும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் சின்னதா தான் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ம். கரெக்ட்டா? கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி, முன்னேறி, முன்னேறி பண்ணி ஒரு லெவலுக்கு அது வந்து வந்திருக்கும். ம். எடுத்த எடுப்பில எனக்கு வந்து 10,000 பேர் என்ன பார்க்கணும், 15,000 பேர் பார்க்கணும், 20,000 பேர் பார்க்கணும்னா நடக்காது. ம். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒருத்தர், 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேரு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆனா தான் உங்களுக்கு அந்த அந்த எப்படி நம்ம மேல வரோன்றது வந்து தெரியும். அதாவது ம். ஃபாஸ்ட் குரோத்ன்றது என்னைக்குமே நல்லது கிடையாது. ம். ஒருத்தர் வந்து ஒரு மேனேஜர் லெவல் கேட்டகரிக்கு வரான்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு 10 வருஷத்துல வர்றதுக்கும், திடீர்னு ஒருத்தர் 2 வருஷத்துல வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
யார் ம். நிலைச்சு நிப்பா? இந்த 10 வருஷம் உள்ளவர். ஏன்னா, அந்த 10 வருஷம்னு அவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவனுக்கு தெரியும். என்ன ம். செய்யணும்? இது நடந்தா என்ன பண்ணணும்? இது வரலன்னா என்ன செய்யணும்? அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால, அவனால அந்த எந்த சிட்யூவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ இந்த 2 வருஷத்துல ம். மேனேஜர் அவன் ஏதாவது ஒரு சிட்யூவேஷன் வந்துன்னா, அவன ஹேண்டில் பண்ண அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னா, அந்த சிட்யூவேஷன அவனால ஹேண்டில் பண்ண முடியாது. ம். ஒரு இன்டர்வியூல நான் இந்த மாரி தான் ஒரு ஏடா கூடமான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டேன். ம். எங்களுக்கு வந்து அ அதாவது ஒரு ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் போனேன். எனக்கு வந்து வேலையே கிடைக்கல. அதனால ஒரு ரொம்ப ம். எக்ஸ்ல இருக்கும்போது, எங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து 1 இயர்ஸ், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் தான் வேணும். ஆ அந்த மாரி தான் ம். வேணும். அவன நான் சொன்னேன், "அப்ப நீங்க ரிசைன் பண்ணிட்டு உங்க போஸ்ட்ட ஒரு ஃப்ரெஷர் குடுக்க வேண்டியது தானே" அப்டின்னேன் நானு. ஷாக் ஆகி பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் நான் சாரி நான் ஒரு இதுல இருந்தேன். அதனால கேட்கல. ஐ அம் சாரின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ம். பிரைஸ் காட். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒருவேள அத ம். டெஸ்டிங்கா கூட இருக்கலாம். ஒருவேள ம். என்னுடைய இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ம். ஸோ அந்த அறிவு தெரிவோட நம்மள ஒழுங்காக நடக்க வைக்கிறது இந்த விசுவாசம். ம். பாருங்க, அப்போ கடவுள்கிட்ட நம்ம எது கேட்டாலுமே, ம். இது கண்டிப்பாக கிடைக்கும் என்னும் உறுதி நமக்கு வேணும். அதுதான் வந்து அ ம். எங்க இந்த மவுஸு? அ 1 யோவான் 14 14, 15 பாருங்க. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின், அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே அவர் நம் மீது கொண்டுள்ள உறுதி நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. திருப்பி படிக்கிறேன். நாம நாம் கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின். அப்போ நம்மளுடைய அந்த எதிர்நோக்கு எது வேணுமோன்ற ஒரு எதிர்நோக்கு இருக்கு தெரியுமா? அது வந்து கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின், அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. புரியுதா? புரியுதுங்க பிரதர். அந்த உறுதி. ம். கண்ணுக்கு ம். புலப்படாதவை நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அப்போ கடவுள் திருவுள்ளத்திற்கு ஏற்ப நீங்க ம். கேட்டீங்கன்னா, அவர் மீது உறுதியான நம்பிக்கை நீங்கள் கொள்வீர்கள். அடுத்தது பாருங்க. நாம் பிலீவ் த எதை அன்சீன் பிரதர். ம், பிலீவ் த அன்சீன். ம். நாம் ஆ. எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் எனும் உறுதி நமக்கு உண்டு. அந்த ம். அந்த வசனத்த ம். சப்போர்ட் பண்றது தான் இந்த வசனம். நாம் எதை ம். கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். ஏன்னா, நீங்க கேட்பது அவருடைய திருவுள்ளத்திற்கு கண்டிப்பாக அமைந்திருக்குது. அப்போ நீங்க அந்த ம். திருவுள்ளத்திற்கு ஏற்ப எதை கேட்கிறீங்களோ, அது கண்டிப்பா செவி சாய்ப்பார் ம். என்றது நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என உறுதியான நம்பிக்கை உண்டு. ம். அப்போ நீங்க அந்த கேட்கறது அதாவது விசுவாசத்துல கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த எதிர்நோக்கு இருக்கணும். நான் முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த எதிர்நோக்கு வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு அமைந்திருக்குதான்றத வந்து நாம பார்க்கணும். ஓகேவா? ஒரு ம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பைபிள்ல இருந்து. கடவுள் ஆபிரகாமுக்கு என்ன உறுதி அளிக்கிறாரு? I'll be the father of nation. உன்னையே எண்ணற்ற மக்களினங்களுக்கு தந்தையாக்குவேன் அப்படின்னு. இல்லையாக்குவேன். ஓகேவா? இப்போ பாருங்க. இப்போ இது இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆண்டவரின் வாக்கு அதாவது தொடக்க நூல் 15:1. இந்நிகழ்ச்சிக்கு ம். பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். உனக்கு பெரும் ம். கைம்மாறு கிடைக்கும். யார் சொல்றா? ம். கடவுள் ஆண்டவராகிய சொல்றாரு. ஆபிராம். அப்போ ஆபிரகாம் கிடையாது. அப்புறம் ஆபிராம். அப்ரஹாம். ஓகேவா? அப்போ வந்து சொல்றார், அஞ்சாதே, நான் உனக்கு
கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு பாருங்க. கேளியம்னா என்ன பிரதர்? ஆ? கேளியம்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேளியம்? கேடயம்மா. கேடயம். அது கேடயம்னா எப்படின்னா இது என்ன? அந்த கேடயம். ஒரு சப்போர்ட். ஓ, சப்போர்ட். நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். ஓ, துணைன்னு ஷீல்டுன்னு சொல்லலாமா? சொல்லுவாங்க தெரியுமா? ஷீல்டு. ஷீல்டு. ஓகே, ஓகே. அதுதான் அந்த கேடயம். ஓகே, ஓகே. ப்ரொடெக்ஷன், சப்போர்ட் அதுதான். ம், ம்ஹ்ம். ஓகே. அப்பொழுது ஆபிராம் என் தலைவராக ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என் தலைவரே எனக்கு என்னதான் தருவீர்? அதாவது அந்த ம், சமயத்துல ஆபிரகாமுக்கு எல்லாமே இருக்குது. வீடு இருக்கு, ம், சொத்து இருக்கு, வேலைக்காரங்க இருக்காங்க. ஆபிரகாம் மாரி ஒரு பெரிய ஒரு செழுமையான ஒரு மனிதரா அந்த காலகட்டத்தில நீங்க பார்க்க முடியாது. ம், ஆ ஆ ஆடு, மாடு, கன்னுக்குட்டி, குதிரை இது நீங்க கேட்டது எல்லாமே அவர்ட்ட இருக்கு. அதுவும் ம், 100, 200 கிடையாது. 1000 கணக்கா இருக்கும். அப்போ ம், அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வேலையாட்களும் வேணும். கரெக்ட்டா? ம், அப்போ அந்த வேலையாட்களுக்கு சம்பளம் குடுக்கறதுக்கு காசு இருக்கும். அதனால கடவுள் ஆபிரகாம அப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, "எனக்கு நீங்க ம், என்னதான் குடுக்க போறீங்க? எனக்கு குழந்தை தான் இல்ல. அதனால நான் என்ன ம், பண்றேன், தமஸ்கு நகரு எலிசேயார் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அவர் என்ன சொல்றாரு? ம், என்னுடைய வீட்டு அடிமை மகன் ஒருத்தர ம். தேர்ந்தெடுத்திருக்கேன். அவர தான் நான் உரிமையாளன் ஆக்கப் போகிறேன். ஏன்னா, எனக்கு தான் நீர் எந்த குழந்தையும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்றாரு. ம், அதற்கு கடவுள் என்ன சொல்றாரு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான். ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. இப்போ ம், ஆபிராமுக்கு ஒரே கொஸ்டினா இருக்கும். இவரு எனக்கு தான் குழந்தையே இல்லன்னு சொல்லிட்டாரு. ம், இவர் திருப்பியும் என் மூலியமா குழந்தை பொறக்கும் அப்படின்னு சொல்றாரே! இவரு நிஜமாலே இவர் நம்பலாமா? வேணாமா? எனக்கும் 100 வயசு ஆச்சு. என்னுடைய ம், மனைவி சாராக்கோ கர்ப்பப்பை செத்து போச்சு. இதுல எப்படி ம், எங்களுக்கு குழந்தை பொறக்கும்? ஒரு தாத்தா கொள்ளு தாத்தாவா இருக்கிற இடத்துல எப்படி அவர் குழந்தை பொறக்க முடியும்? ம், இப்ப நாம என்ன படிக்கிறோம்னா, ம், ஆபிரகாமுடைய எதிர்நோக்கு, கடவுளுடைய எதிர்நோக்குக்கு, அதாவது அவருடைய விருப்பத்திற்கு மாறாக இருக்கு. கடவுள் என்ன ம், சொல்றாரு? எண்ணற்ற மக்களினங்களுக்கு உன்னை தந்தையாக்குவேன். எப்படி? உனக்கு பிறப்பவன் மூலியமாகவே நான் உன்னை தந்தையாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ம், ஆபிரகாம் என்ன பண்றாரு? எனக்கு குழந்தையே இல்லையே! நான் என்ன பண்றேன்? தமஸ்கு நகர் எலிசேயர நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அத நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதனால அவர தான் ஆக்கப் போறேன்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்ல ம், அவன் கிடையாது. உனக்கு பிறப்பவனே உனக்கு உரிமையாளன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதிய குடுக்குறார். அந்த ம், டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? ம், ஆபிரகாமுடைய எதிர்நோக்கு ஒரு குழந்தை வேணும். அதனால என்ன ம், பண்றாரு? எலிசேயர தத்தெடுக்கிறாரு. கடவுளோட ம், எதிர்நோக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தை குடுக்கணும். ஆனா, அவனுடைய ம், அவனுக்கு பிறப்பவனே இருக்கணும் தவிர, தத்தெடுத்து குடுக்கக் கூடாதுன்ற ஒரு கடவுள் நெனச்சிட்டு ம், இருக்காரு. ம், இப்போ 2த்துக்கும் டிஃபரன்ஸ் வேரி ஆவுது. அதனால ம், என்ன அதனால என்ன நடக்குது? கடவுளுடைய ம், விருப்பத்தை ஆபிரகாமுக்கு செயல்படுத்த முடியாம போகுது. ஏன்னா, ஆபிரகாமோட திங்கிங் வேற, கடவுளுடைய ம், திங்கிங் வேற. இதே மாரி தான் நெறைய வாழ்க்கையில நம்மளும் இதே மாரி திங்க் பண்றோம். கடவுள் நமக்காக ஒரு பெருசா ஒண்ணு நெனச்சிருப்பாரு. நாம என்ன பண்றோம்? எனக்கு இது வேணாம். வேற ஒரு திங்கிங்ல கொண்டு வரோம். இவ்வளோ நாள் நாம கடவுள்கிட்ட கேட்டது கடவுளுடைய விருப்பத்துக்கு கேட்டோமா? கடவுளுடைய விருப்பத்துக்கு மாறாக கேட்டோமா? நமக்கு வேண்டியத கேட்டோமா? இல்ல என்னைக்காச்சும் கடவுளே உமக்கு விரும்பியதை எனக்கு தாங்கன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? அ எனக்கு எது வேணும்னா, எனக்கு எது சரியோ அது குடுங்கன்னு கேட்பேன். உங்களுக்கு சரியானது கடவுளுக்கு சரியா இருக்குன்னு எப்படி தெரியும்? இல்ல, உங்களுக்கு எது எனக்கு சரின்னு நெனைக்கிறீங்களோ, அத குடுங்கன்னு கேட்பேன். இதுவரைக்கும் அப்படிதான் கேட்டீங்களா? ஆ.
உண்மையை சொல்லணும், ஏன்னா பொய் சொல்லக்கூடாது. இப்படி கேட்டாலும் தப்பாயிரும், அப்படி கேட்டாலும் தப்பாயிரும். இப்ப எனக்கு எது அப்படி சரின்னு அதாவது நினைக்கிறேனோ நம்ம இதுவரைக்கும் எப்படின்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை தான் கேட்டிருக்கோம். கடவுளே, என் பையனுக்கு ம், இந்த காலேஜ்ல படிக்கணும். கடவுளே, ம், என் பையனுக்கு இங்க கல்யாணம் நடக்கணும். கடவுளே, என் ம், பையன் நல்லா சம்பாதிக்கணும். கடவுளே, என் ம், பையன் இது பண்ணணும், அது பண்ணணும். ஆனா கடவுள் உங்க பையனுக்கு வேற ஒரு ஒரு பிளான ம், வச்சிருப்பாரு. இப்ப நீங்க இப்படி ம், கேட்கறதுனால அந்த பிளான அவரால செயல்படுத்த முடியாது. ம், அப்ப என்ன பண்றீங்க? டிலே ஆக ஆக கடவுள் ஏதாவது நினைச்சிருப்பாரோன்னு சொல்லிட்டு நாம வந்து இன்னொருத்தர போய் சேர்த்து விட்டுர்றோம். ம், புரியுதா? அப்போ ம், நீங்க என்ன பண்ணணும்னா, கடவுளே, ம். அதுதான் வந்து ஆண்டவர் வந்து இப்ப இப்ப கெத்செமனே தோட்டத்துல பிரேயர் பண்றாரு. என்னது? கடவுளே, துன்பக் கிண்ணம் என்னிடமின்று அகற்றுங்க. அகற்றுங்கள். ஆனால் என் ம். விருப்பப்படி இல்ல, உம் விருப்பப்படியே. உங்கள் விருப்பப்படியே. ஆ. இத வந்து தப்பா எடுத்துப்பாங்க சில ஆஹா. பேர். கடவுளே இப்படி பிரேயர் பண்ணியிருக்காரு. அப்ப நாம இந்த ம். மாரி பிரேயர் பண்ணுவோம். கடவுளே, எனக்கு இந்த நோய் இருக்கு. அ. இந்த நோய என் உடம்புல இருந்து எடுத்துருங்க. என் விருப்பப்படி இல்ல, உன் விருப்பப்படியே அப்படின்ட்டு பிரேயர் ஓகே, ஓகே, பண்ணீங்கன்னா, ஓகே. இஃப் இட் இஸ் யுவர் வில். தப்பான பிரேயர். ஆ. அப்படி பிரேயர் பண்ணக்கூடாது. ஏன்னா, கடவுள் நமக்கு நம்ம தான் படிக்கிறோம். 2 பேதுரு 1:3ல நாம ம். அ பற்று தேவ பற்றுடன் வாழ நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதாவது நாம ம். எல்லோருமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும். நோயான அ. வாழ்க்கையை வாழக்கூடாது. எந்த இடத்துல யூஸ் ம். பண்ணணும்னா, இந்த மாரியான பிரேயர் எல்லாம், ம். இப்போ உங்க பையன் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறான்னா, அந்த ஆண்டவரே, என் பையன் இங்க போணும்னு நெனைக்கிறான். ஆனா, ம். எனக்கு அது சரியா, தவறான்னு தெரியல. ஆனா, உன் ம். விருப்பப்படியே அவனுக்கு ஒரு வேலைய குடுங்க அப்படின்னு குடுக்கும்போது, ம். கடவுள் அவருடைய விருப்பத்த ம். உங்க பையனுக்கு கொண்டு தூய ஆவியானவர் வழியாக செலுத்த ஆரம்பிப்பார். ம். சொல்றாரா எரேமியா 29:10 என்னுடைய திட்டங்கள் உமக்கு நன்மை உமக்கு வைத்திருக்க திட்டம் யாருக்கும் தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். அது நன்மை ம். விளைவிக்கும் திட்டம். மாறாக கேடு விளைவிக்கும் திட்டம் அல்ல. அப்போ கடவுள் நமக்கு ஒரு நல்ல திட்டத்த தான் வச்சிருக்காரு. ஆனா, அந்த திட்டத்த ம். அவராலேயே நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த முடியல. ஏன்னா, நாம அதுக்கு ஏற்பாக ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ம். இப்ப பாருங்களேன் 35, 33, 34 வருஷம் வரைக்கும், ம். நான் என்னுடைய வேலை என்னன்னு தெரியாம, நான் என்ன வேலை வேணுமோ அத தான் கேட்டுட்டு இருந்தேன். ம். அதனால தான் என்னுடைய வேலையில இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள். ம். புரியுதா? நெறைய ம். ஏற்றத்தாழ்வுகள். அது எனக்கு புரிஞ்சுக்காம, நான் அப்படியே ஒரு ஒரு ம். சைடா போயிட்டு இருக்கும்போது, ம். இப்போ ஆபிரகாமுக்கு எப்படி உணர்த்துறாரு இப்ப என்ன இப்ப பார்க்குறீங்களா? இப்போ ஆபிரகாமுக்கு வந்து எலிசேயர் என்ற ஒரு எதிர்நோக்கு இருக்கு. கடவுளுக்கு ம். வந்து ஐசாக்குன்ற ஒரு எதிர்நோக்கு இருக்கு. ஆஹா. அப்ப அந்த ஐசாக்க உள்ள கொண்டு வரணும். அத அப்படியே ம். விட்டா அவரு கொண்டு வர மாட்டாரு. ஆபிரகாம் கொண்டு வர ம். மாட்டாரு. அதுக்கு என்ன பண்ணுவாரு? நான் அவரா ஒரு வழிய கொண்டு வர என்ன பண்றாரு பாருங்க. ம். அ அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, "வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் ம். விண்மீன்களை எண்ணிப் பார், இவற்றைப் போலவே உன் வழிபரவினரும் இருப்பர்" என்றார். ம். அப்போ அவருடைய எண்ணத்த, அவருடைய சிந்தனைய, அவரு எதிர்நோக்க கடவுள் மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? "நீ வெளியில வா. வீட்டுக்குள்ளேயே ம். அடைஞ்சிருக்காத. வீட்டுக்குள்ள அடைஞ்சு ம். அண்ணாந்து பார்த்தீன்னா, வானம் தெரியாது. என்ன தெரியும்? ம். உன் வீட்டு ஓடு தான் தெரியும். வீட்ட ம். விட்டு வெளிய வா. வீட்ட விட்டு ம். வெளிய வந்து விண்மீன்களை பார். அதை முடிந்தால் ம். அதை ஃபர்ஸ்ட்டு பாரு. முடிஞ்சா அதை எண்ணிப் பார். நீ ம். எண்ணிட்டீன்னா, அந்த மாரி தான் உன்னுடைய உன்னுடைய வழிமரபினரும் இருப்பார்கள் அப்படின்ட்டு. விண்மீன்கள் எண்ண ம். முடியுமா? நட்சத்திரத்த? முடியாது. நட்சத்திரத்த எண்ண முடியாது. ஒரு 10, அப்ப 25 ஒரு 20 ஒரு 50 எண்ணிட்டீங்கன்னு நெனச்சுக்கோங்க. எப்பா டயர்டா இருக்குப்பான்ட்டு ஒரு ஒரு 2 நிமிஷம் கண்ண மூட்டு கண்ண தொறக்கும்போது அந்த 50 அங்க இருக்காது. கொச்ச 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 கொச்சன்னு நெறையா இருக்கும். ஆ. ஸோ, அவருடைய சிந்தனை, அவருடைய எதிர்நோக்க கடவுள் என்ன பண்றாரு? அப்படியே திருப்புறாரு. திருப்பி 6வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் அவர் ம். மீது நம்பிக்கை கொண்டு அவர் என்ன பண்றாரு? எண்ண ஆரம்பிக்கிறார். ம். அப்போ அவர் எண்ணும்போது ம். அவருக்கு தெரிஞ்சிருச்சு.
இதை எண்ண முடியாது. அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வழிமரபினர் எண்ணற்ற என் மக்களினங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்குள்ள வருது. அப்போ அவர் என்ன ம், பண்றாரு? ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறார். ஆண்டவர் அதை ம், அவருக்கு நீதியாக கருதினார். இப்ப என் வாழ்க்கையில 33 வயசு வரைக்கும் ம், நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இல்ல 2019 வரைக்கும், இன்னும் 20 வரைக்கும் என்ன பண்றேன்? எனக்கு தேவையான ஒரு வாழ்க்கைய, எனக்கு தேவையான ஒரு வேலைய கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். கடவுளும் ம், குடுத்தாரு. சரி போ எடுத்துக்கோ, ம், எடுத்துக்கோ. திருப்பி வருவான்ட்டு. ஆனா நான் வர மாரி ஐடியா இல்ல. ம், அப்போ கடவுளா என்னைய வந்து சேஞ்ச் பண்றதுக்கு தான், அந்த ஒரு Zoom மீட்டிங்ல என்னைய கொண்டு ம், வந்து உட்கார வச்சாரு. ம், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ம், ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வந்து மெசேஜே வராது. என் மனைவிக்கு இந்த மாரி ஆ பிரதர் ஜான்சன் வந்து ஹீலிங் செஷன் ஸ்டார்ட் பண்ண போறாரு. நீங்க போங்க. அவருக்கு ஹெல்ப்பா இருக்கும்ன்னு சொல்லி, ம், என்னுடைய வாழ்க்கைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் அந்த இடத்துல ம், ஸ்டார்ட் பண்ணேன். ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் ஓடணுமோ ஓடணும், இருக்கிற வரைக்கும். இப்போ ம், என்னுடைய எதிர்நோக்கையும் மாத்திட்டாரு. என்னுடைய எதிர்நோக்கு என்ன? நான் வந்து உலகத்துல ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கணும். ஆனா இப்போ எனக்கு வந்து ம், அந்த போஸ்டிங்லாம் தேவை கிடையாது. இப்ப நான் என்ன இதுல இருக்கேன்னா, கடவுளுடைய வார்த்தைய பிறருக்கு ம், சொல்லணும். அப்போ ஆண்டவரும் ம், அத தான் என்னைய அழைச்சிருக்காரு. இப்போ 2மே ம், மேட்ச் ஆகும்போது, ம், நான் அத செய்யும்போது, ஆண்டவர் எனக்கு என்ன வேணுமோ அத எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. ம், இப்போ நான் கடவுளுடைய வார்த்தைய கேட்க, கேட்க, கேட்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த விசுவாசம் உண்டாகுது. ஸோ அந்த விசுவாசத்திலே ம், நிலைச்சு நிற்கும்போது, இந்த சாத்தானால எதுவுமே பண்ண முடியல. ம். புரியுதா? புரியுதுங்க. பிரைஸ் காட். அப்போ இந்த விசுவாசம் செயல்படணும்னா, எதிர்நோக்கு சரியாக இருக்கும். அந்த ம், எதிர்நோக்கு கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வரதா நாம பார்த்துக்கணும். கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அந்த எதிர்நோக்கு இல்லன்னா, அது வந்து உண்மையான எதிர்நோக்கே கிடையாது. அந்த எதிர்நோக்க அப்படியே அழிச்சு விட்டுருங்க. எனக்கு ஒரு எதிர்நோக்கு ம், இருந்தது. என்னன்னா, ஒரு பெரிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒண்ணு கட்டணும். அதுல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கணும். இது இருக்கணும், அது இருக்கணும். பிராண்டட் கார் எல்லாமே இருக்கணும். ஆனா, அதுக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ம், அது வந்து அ வரவும் செய்யல. அத கடவுள் குடுக்குறதுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அத குடுத்துருவாரு. ஆனா, ம், அத குடுத்தாருன்னா அவருக்கு தெரியும். நான் திருப்பியும் பழைய வாழ்க்கைக்கு போவேன். அதுக்கப்புறம் என்னை யாரையும் அவரால கூட என்ன மீட்க முடியாது. ம், இதுதான் இந்த ஹோப். இப்போ நாளைக்கு நாம இன்னும் இந்த இந்த ஹோப்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் படிப்போம். ஓகேவா? ம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயே இந்த எதிர்நோக்கு எப்படி செயல்பட்டது? அந்த எதிர்நோக்கு எப்படி அவர விசுவாசமா மாத்துனது? இப்போ ம், இங்க பாரு ஆண்டவர் மீது அவர் நம்பிக்கை கொண்டார். அதை கண்ட அந்த இது எப்படி ஆச்சுன்றத வந்து நாம வந்து ம், நாளைக்கு பார்ப்போம். ம். ஓகேவா? பிரைஸ் காட். ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? ம். பிரதர் சில வேளையில நானு ஏதாவது எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நான் எப்போதும் அம் கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் பிரதர். ஆனா, அந்த மாரி நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப தடவ. பிரைஸ் அது அது அந்த மாரி யோசிக்கிறது சரியா பிரதர்? கண்டிப்பாக நடக்கும்ன்றத வந்து நீங்க என்ன கேட்கிறீங்களோ, அது கடவுளுக்கு உகந்த இதுல இருந்துன்னா கண்டிப்பா நடக்கும். ம். லைக் இது சாதாரண இதுல அ பர்ஸ் வந்து மார்க்கெட்ல காணா போயிருச்சு. புரியல என்னது? ஸோ பர்ஸ் ஓகே. பர்ஸ் மார்க்கெட்ல எப்படி விழுந்ததுன்னு தெரியல. அப்ப நான் வந்து என்னோட நேபர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னோட பர்ஸ் காணா போயிருச்சுன்னு. அவங்க சொன்னாங்க, "அது கிடைக்காது. எவ்வளோ பேர் நடமாடுறாங்க. உனக்கு எப்படி கிடைக்கும்?" அப்படின்னு. நான் சொன்னேன், "இல்ல கிடைச்சிரும். கிடைச்சிரும்." 1 வாரம் முடிஞ்சு நான் போனேன். அப்ப ஒரு சீனர் அங்க இருந்து அவரு எடுத்து என்ன கூப்பிட்டாரு. அப்புறம் அந்த பர்ஸ் எடுத்து குடுத்தாரு. "செக் பண்ணி பாருங்க. உள்ளுக்கு நீங்க வச்சிருந்த காசு எல்லாம் சரியா இருக்கா?" அப்படின்னு.
செக் பண்ணி பார்த்தேன் எல்லாம் சரியா இருந்துச்சு. ஸோ அப்ப எனக்கு நான் எப்போதும் இந்த மாதிரி எதுவும் ஒண்ணு கேட்டேன்னா, உறுதியா நம்புவேன் கிடைச்சிரும் அப்படின்னு. ஸோ அது வந்து அது ஃபர்ஸ்ட் மட்டும் இல்ல. அதே மாரி சாமான்கள வாங்கிட்டு, காசு கட்டிட்டு எடுக்காம வந்துருவேன். அப்புறம் மறுவாரம் போய் பார்த்தா என்னோட ஜாமான் அங்க இருக்கும். நான் எடுத்துட்டு வருவேன். உறுதியா கிடைக்கும்னு நம்பிக்கை. அந்த மாதிரி தான் இதுல வந்து இந்த மெனி இறை மெனி இன்சிடென்ட்ஸ். இப்ப இந்த இறை வார்த்தை அ, இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அ. அது வந்து பாசிட்டிவ் இதா போயிடும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டா போயிடும். எப்படிங்க பிரதர்? சொல்லுங்க. கிளியரா சொல்லுங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா, சொல்றதையே திருப்பி திருப்பி சொல்றதையே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருந்தா அது நடந்துரும்ன்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். சரி. ஓகேவா? ஆ, இந்த ஆ, கிறிஸ்டியானிட்டில இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்காது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப ஆ. நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் கிடைச்சிருச்சுன்ட்டு. ஆ, ம். உங்களுக்கு இப்போ நீங்க இந்தியாவுக்கு வரணும்னா உங்களுக்கு என்ன தேவை? பிளேன் டிக்கெட், இமிகிரேஷன்ல அதுக்கு முன்னாடி விசா தேவை. விசா தேவை. ஓ! ம். சரி வீட்லயே இருந்து உட்கார்ந்துகிட்டு எனக்கு விசா கிடைச்சிரும், விசா கிடைச்சிரும், விசா கிடைச்சிரும்னு சொன்னா வந்துருமா? வராது. கண்டிப்பா இமிகிரேஷனுக்கு போய் தான் எடுக்கணும். ம். அது வந்து ம். ஒரு 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 வொர்க் அவுட் இருக்கு. ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட். அதாவது என்ன ம். பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்துல அத வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டு இது எல்லா இடத்துலயும் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு மெஸ்மரைசேஷன் கொண்டு வந்துருவாங்க. ம். சின்ன விஷயத்துல வேணா நடக்கும், பெரிய விஷயத்துல நடக்காது. ம். ஓகேவா? ஸோ ம். அததான் நான் சொன்னேன். இறை வார்த்தை இல்லன்னா, அது ம். பாசிட்டிவ் மைண்ட் செட்டா போயிடும். பாசிட்டிவ் மைண்ட் செட்னா ஒரு பெரிய இடத்துல அத யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன காரியங்களுக்கு அத யூஸ் பண்ணுவோம். ம். இப்ப நீங்க அதுவுமே பார்த்தீங்கன்னாலே, அது வந்து ம். பாசிட்டிவ் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா, கடவுள் ஏற்கனவே அந்த தருணத்த உருவாக்கி வச்சிருக்காரு. எதுக்குன்னா, அவர் மேல நீங்க ம். நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். சரி. ஹalleluya. தேங்க் யூ. ஹalleluya. புரியுதா? புரியுது. அப்ப இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிறது சரியா? சரியில்லையா பிரதர்? ஆ? எல்லாத்துலயும் நம்பிக்கை. கிடைச்சிரும் அப்படின்ற எல்லாத்துலயும் ஒரு நீங்க நம்பிக்கை. கடவுளுடைய வார்த்தைய வச்சு நம்பிக்கை வைக்கணும். ம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆஹா. சரி, சரி. நீங்க ஓகே. அதாவது பாசிட்டிவ் மைண்ட் செட்ன்னு ஒண்ணுமே கிடையாது சிஸ்டர். ஆஹா. எல்லாமே கடவுள் ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டாரு. நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு எல்லாமே அவர் ஆ. முன்குறிச்சு வச்சது தான். புதுசா எதுவுமே நடக்கல. ம். ஓகேவா? நீங்க பர்ஸ ம். தொலைக்கணும். இந்த சீனியர் வந்து உங்களுக்கு பர்ஸ எடுத்து குடுக்கணும்ன்றத வந்து கடவுள் ஏற்கனவே எழுதி வைத்த ஒரு செஞ்சு வச்சுக்கிறாரு. ஒரு ம். ஒரு வாழ்க்கை. ஓகேவா? ம். இது இப்படி நடக்கும், இது கிடைக்குன்றபோது என்னன்னா, அந்த ம். கடவுளுடைய செயல்பாட நீங்க அங்க பார்க்கறதுக்காக தான் அவர் வந்து அந்த மாரி பண்றாரு. ம். நீங்க சில வேளையில பிரதர் இப்ப பரஸ தி ஏன் தொலைக்கணுன்ட்டு வைக்கிறார்ன்னா, யூ ஹேவ் டு சீ த குளோரி ஆஃப் காட். ஆண்டவருடைய மகிமை பிரைஸ் தி அந்த லார்ட். இடத்துல வெளிப்படுறதுக்காக தான், நீங்க அந்த பரஸையே அங்க தொலைக்கிறீங்க. யாருக்கும் பிரைஸ் தி கிடைக்காத லார்ட். பரிசு உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அது ஆண்டவருடைய மகிமை. இட்ஸ் a பிரைஸ் தி glory of God. லார்ட். அத நீங்க பிரைஸ் தி லார்ட். உணர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி, அத மாரி நம்ம பண்ணணுமே தவிர, பாசிட்டிவ் மைண்ட் ம். செட்ன்ற ம். ஒரு கான்செப்ட்ல போகக்கூடாது. நானும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும்னு, அந்த மாரி ஒண்ணுமே ம். கிடையாது. மக்களா உருவாக்கிக்கிறது அதெல்லாம். சில வேளையில பிளட் டெஸ்ட்க்கு போகணும்னு சொன்னா பிரதர், அம் அன்னைக்கு காலையில ஜெபிச்சுட்டு சொல்லுவேன், "தேங்க் யூ லார்ட். அ தி பிளட் டெஸ்ட் இஸ் ஃபேவரபிள் ஃபார் மீ" அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்புறம் 2 வாரத்துல போய் பார்த்தா, அ குட் ஃபேவரபிள் பிளட் டெஸ்ட் அப்படி இருக்கும். ம். ம். ஸோ இப்ப நீங்க வந்து அதனால அத நீங்க எப்படி பண்றீங்க? கடவுளுடைய வார்த்தைய எடுத்து பண்றீங்க. வார்த்தைய அத மாரி கேட்டு தான் தான். பண்ணணும். ஓ! ஓகே. தேங்க் யூ. ஓகேவா? புரியுதா? புரியுதுங்க சரி. இப்ப பிரதர். நாளைக்கு நம்ம இந்த அடுத்த இதுல படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு தெரியும். ம். ஓகே. ஓகே. யாராவது ஒரு நன்றி அறிதல் ப்ரேயர் பண்ண முடியுமா? ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர். கிறிஸ்டினா. ம்.
ஓகே, தேங்க்யூ பிரதர். பிதா சுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமென். அப்பா பிதாவே, ஆண்டவரே, தேவனே, மகிமை உள்ள கடவுளே, அன்பான கடவுளே, எங்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய ஆண்டவரே, வழி நடத்துற ஆண்டவரே, உங்கள வார்த்தையை சொன்னாலே எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் ஐயா. எங்களுக்கு உறுதியும் நம்பிக்கையும் அதிகம் இருக்கு ஐயா. உங்களோட வார்த்தையை படிக்கிறதுனால எங்களுக்கு மேலும் மேலும் உங்கள் மேல அன்பும் பாசமும் நிறைய வருது ஆண்டவரே. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி ஆண்டவரே. எப்போதும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் எது கேட்டாலும் நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்குறீங்க. இப்படி செய்யட்டா, இப்படி செய்யட்டான்னு கேட்டால் எங்க மைண்ட்ல நீங்க சொல்றீங்க, இப்படி செய், இப்படி செய்யுன்னு. எனக்கு தெரியும் ஆண்டவரே, என்னோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு. நன்றி ஆண்டவரே, நன்றி. உலகத்துல வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் வேணும். உங்களை வார்த்தைப்படியே நான் நடக்கும் ஆண்டவரே. அதுக்கு எனக்கு அந்த கிஃப்ட்டை கொடுங்க ஆண்டவரே. உங்களை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நீங்கள் ஒன்றியே போதும் ஆண்டவரே. உங்களிருந்து தான் எல்லா நன்மைகளும் எனக்கு கிடைக்குது ஆண்டவரே. உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆமென். நன்றி. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு நாம அடுத்த டீச்சிங்னா நாம திருப்பி பார்ப்போம். காட் பிளஸ் யூ. நாளைக்கு சேம் டைம் பிரதர். நாளைக்கு இருக்காது, சண்டே இங்கிலீஷ் ஆகும். நாளைக்கு சாட்டர்டே. ஓகே, ஓகே. சண்டே. ஓகே பிரதர். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.